பயிற்சி 7.1 ஃபர்ஸ்ட் ஒன் முதல் கணக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் aij = I - 2j ² 2 m = 2 n = 3 என இருக்குமாறு உறுப்புகளை கொண்ட m/n வரிசையுடைய இது m/n வரிசையுடைய a = aij என்ற அணியை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் கணக்கு ஒன்று இருக்குது இல்லைமா, ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வரிசை அப்படின்றது உங்களுக்கு 10th படிச்சிருப்பீங்க. நான் இருந்தாலும் எழுதுகிறேன். இது என்னது, m அப்படிங்கிறது நிறை, n அப்படிங்கிறது நிரல். அப்போது இந்த a என்ற அணி a = 2 நிறை இருக்கணும். நிறைனா கிடைமட்டமாக இருக்கிறது. நிரல் வந்து 3 இருக்கணும். இந்த 1 2 3. ஸோ இப்படி தான் நம்ம அணியை உருவாக்க போகிறோம். இது இருக்கிறது இந்த முதல் உறுப்புனா a11 இந்த i1 j1 முதல் வரிசையில் இரண்டாவது உறுப்பு, முதல் நிரையில் மூன்றாவது உறுப்பு. அடுத்தது இரண்டாவது நிரையில் முதல் உறுப்பு, இரண்டாவது நிரையில் இரண்டாவது உறுப்பு, இரண்டாவது நிரையில் மூன்றாவது உறுப்பு. இதுதான் இந்த 2/3 அப்படிங்கக்கூடிய அணி. m/n அப்படிங்கிறது என்னென்னா வரிசை, அது m அப்படிங்கிறது நிறை கிடைமட்டமாக இருக்கணும், நிரல் செங்குத்தாக இருக்கணும். இது பேர் i, இது பேர் j. i அப்படிங்கிறது நிறை, ஜேன்றது எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறது தான் நிரல். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உறுப்பு என்னென்னு பார்க்கலாம். a11 இது i, இது j. ஐக்கு பதிலாக 1 போட போகிறோம், ஜேவுக்கு பதிலாக 1 போட போகிறோம். இதில் ஐக்கு பதிலாக 1 - 2 × ஜேவுக்கு பதிலாக 1/2. இங்கே மேலே மட்டும் ² தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு யாரை செய்யணும்னா பெருக்கல் தான் செய்யணும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 - 2 2/2 ஈக்குவல் டு முன்னாடி குறியிலன்னா இதுன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன என்ன கழிக்கிறோம், பெரியனுடைய குறியை போடுறோம். 2லேருந்து 1 கழிச்சா 1 என்ன 1 -1/2 -1/2. அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் வரும். அப்போ 1² 1/2. ஓகே, அடுத்தது ai2 ஐக்கு பதிலாக 1 ஜேவுக்கு பதிலாக 2/2 ஈக்குவல் டு 1 - ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும், அப்போ தான் மைனஸ் போகணும். 2 4/2. இங்கே முன்னாடி குறியிலனா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன என்ன கழிக்கிறோம், 4லேருந்து 1 கழிச்சா 3 என்ன 3 -3/2. அடுக்கு ரெட்டப்படி இருந்தால் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் வரணும். 3² 9/2. அடுத்தது a13 ஈக்குவல் டு 1 - 2 × 3 இங்கே தான் ² பண்ணலாம் /2 ஈக்குவல் டு 1 - ஃபஸ்ட்டு பெருக்கல் செய்யணும். 3 2 6 ² ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சு போட்டால் 5 என்ன 5 -5/2. அடுக்கு ரெட்டப்படையாக இருந்துச்சுன்னா மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் வரும். 5² 25/2. அடுத்தது a21 இந்த பாருங்கள், a21 ஐக்கு பதிலாக 2 - 2 × ஜேவுக்கு பதிலாக 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் a22 2 - 2 × 2 2/2. a23 ஐக்கு பதிலாக 2 - ஜேவுக்கு பதிலாக 3/2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும். 2 - 2 2/2 2லேருந்து ஒரு மைனஸ் வந்தாவே கழிக்கணும். முன்னாடி குறியில்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். 2லேருந்து 2 போனால் 0 0² ஈக்குவல் டு 0² 0 தான். 0/anything ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும். ஸோ 2 - 4/2. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சா -2/2. 2² அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வரும். 2² 4/2. 2 2 4 2 - 3 6/2. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்க போகிறோம். பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போடுங்க. 4/2 -2 ஈக்குவல் டு அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். 4² 16/2 ஈக்குவல் டு 2 2 8 16. இப்போது இந்த அணியை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஏ என்ற அணி என்ன இருக்கணும், ஏஐஜேவாக இருக்கணும் சாமி. ஏ என்ற அணி
ஏஐஜேவாக இருக்கணும். எழுதிடலாம். இதில் கொண்டு போயிட்டு அப்படியே போட்டால் போதும். A1 1க்கு பதிலாக என்ன வருது, 2க்கு பதிலாக என்ன, A1 3க்கு பதிலாக என்னன்னு சொல்லிட்டு லைனாக இதை அப்படியே எழுதிட்டு வந்துடும். எழுதிடலாமா? ஏ என்ற அணி அப்படியே மேலேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 1/2, அதுக்கப்புறம் 9/2, அப்புறம் 25/2. செகண்டில் 0 2 8. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேம்மா? ஆனால் உங்கள் புக் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த 1/2 வெளியே இருக்குமா? அப்போ என்ன பண்ணலான்னா அந்த 1/2 பாருங்கள், இது எல்லாமே 1/2 1/2 1/2 அப்படி இருக்கு இல்லையா? இந்த /2 இருக்கு இல்லையா? அந்த 1/2 இந்த ஆன்சரை மட்டும் நம்ம ஃபைனலாக வச்சுக்கலாம். இந்த ஆன்சர் வேணாம் நமக்கு. இது 1/2, ஏன்னா 1/2 1/2ன்னு சொல்லிட்டுருக்கு. இப்போ 6ன்னு போட்டுக்கிட்டா, ஸோ A = 1/2 பொதுவாக இருக்குது. ஸோ 1/2 பொதுவாக இருக்குன்னா வெளியே எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குங்க, 1. 1/2 வெளியே எடுத்துட்டா 9. இங்கே வெளியே எடுத்துட்டா இங்கே வெளியே எடுத்துட்டா 25. இதுக்கு முன்னாடி ஆன்சர் போயாச்சு. இங்கே எடுத்துட்ட 1/2 வெளியே எடுத்துட்டா வெறும் 0 தானே இருக்குதுன்னு அர்த்தம். எதைன்னு கூட 0 பெருக்கணும் 0 தான் கிடைக்கும். அடுத்தப்புறம் இதோ 4/2. இந்த 4/2ல் 1/2 நான் வெளியே எடுத்துட்டா மீதி 4 இருக்குது. 1/2 வெளியே எடுத்துட்டா மீதி 16 இருக்குது. ஓகே, இந்த புக் ஆன்சர் இதான் இருக்குது. ஸோ இதையே போட்டுக்கோங்க.